இது மகிமை நேரம். ஆண்டவர் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் மீண்டும் மகிமை நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் என்கிற தேவ மனிதனை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இந்த அப்போஸ்தலனாய் இருக்கிற பரிசுத்த பவுலை குறித்து உங்களுக்கு தெரியும். இவருக்கு மேலையரின் பாதங்கள் அருகே இருந்து கல்வி கற்றவர், ரோம குடியுரிமை பெற்றவர், யூத மார்க்கத்தில் பக்தி வைராக்கியம் உடையவர், கமாலியல் என்கிற யூத ரபீன் பாதத்தில் அமர்ந்து கல்வி கற்றவர், பரிசுத்த ஸ்தேவான் கொலை செய்யும் படும்படி அவர் மீது கல் எறிந்த வாலிபர்களுடைய உடைமைகளை பாதுகாத்தவர் இந்த அப்போஸ்தலனாய் இருக்கிற பரிசுத்த பவுல். இவரை குறித்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 9ஆம் அதிகாரத்துக்கு பிறகு நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லா இவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. நிருபங்கள் எழுதியிருக்கிறார். ராயனுக்கு முன்பதாக நின்று சொல்லுகிறார், ராயனுக்கு அபயம் எடுக்கிறார், ராயனுக்கு முன்னால் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார். ராயன் பார்த்து சொல்றார், பவுல் அதிக படிப்பு உனக்கு பெஸ்ட் சொல்றார். பவுல் அதிக படிப்பு உனக்கு இழைப்பு உண்டாயிற்று. இல்ல இல்ல, இழைப்பெல்லாம் உண்டாகல, கிறிஸ்துவை சொல்றேன். அகிரிப்பா ராஜா சொல்றாரு, பவுல் கொஞ்சம் குறைய நீ என்னை கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்படி சம்மதிக்க பண்ணுகிறாய். இல்ல, முழுசா நீர் அவரை ஏற்றுக்கொள்ளணும். ராயனுக்கு முன்னால் இயேசுவை சொல்லுகிறார். இவர் யாரு? எப்படி இருந்தவர்? சீஷர்களை பயமுறுத்தி தமஸ்குவுக்கு போய் பிரதான ஆசிரியருடைய அனுமதி வாங்கி அவங்கள பிடிச்சிட்டு வர்றதுக்கு எருசலேம் கொண்டு வர்றதுக்கு தமஸ்குவுக்கு போயிட்டு இருக்கிறார். போற வழியில மத்தியானத்துல கர்த்தர் சந்திக்கிறார். சவுலை சவுலை முள்ளில் உதைக்கிறவன கடினம், நீ ஆண்டவர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நாமே. இடைப்பட்டு பேசுகிறார். தன்னுடைய பிள்ளையை மாற்றுகிறார். வல்லமையான ஊழியக்காரனாய் மாற்றுகிறார். வல்லமான ஊழியத்தை நிறைவேற்றும்படியாக பண்ணுகிறார். பவுல் அப்போஸ்தலனாய் இருக்கிற பரிசுத்த பவுல் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். மாடியில் இருந்த ஒருத்தன் பிரசங்கத்தை ஐத்தியங்கிற வாலிபன் நெடுநேரமா பிரசங்கத்தை கண்டு தூக்க மயக்கத்தில் கீழே விழுந்துடுறான். இஸ் டைடு, மரித்தவனாக காணப்பட்டான். அப்போஸ்தலனாகி பவுல் மேல இறங்கி கீழே வர்றார். பார்த்துறார், இவனுக்குள்ள ஜீவன் இருக்கிறது. பேர்றார், சொல்லிட்டு ஜெவமெண்ட் பேர்றார் மேல. அவன் மீண்டும் எழுந்திருந்து நெடுநேரமாகி பிரசங்கத்தை கட்டிக்கிட்டு இருக்கான். விடியற் காலம் மட்டும் பிரசங்கம் பண்றார். ஒரு தீவுக்கு போறார், கைது பண்ணி சிறை பிடித்து கொண்டு போறாங்க. ஒரு ரோமாபுரி கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு தீவுக்கு போறார். தீவுக்கு போகும்போது விறகெல்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்கிறாங்க. இவர் ஒரு விறகு எடுத்து போடுறாரு. ஒரு பாம்பு வேகமா வந்து கையை கவிக்கொள்கிறது. ஒரு விரியன் அனல் கொண்டு வந்து கையை கவிக்கொள்கிறது. அதை அப்படி தூக்கி தீயில போட்டுட்டு ஒன்னு ஆகாம நின்றுட்டு பார்க்கறவங்க சொல்றாங்க, இவன் பெரிய கொலைபாதகன். கடலுக்கு தப்பி வந்தோம், கடலை தாண்டி வந்தோம், இவனை பாதகம் விடலை. பார்த்துட்டு இருக்காங்க, வீக்கம் கொண்டு செத்துருவான்னு. ஒன்றும் நடக்கல. திடீர்னு ஆஹா, தேவர்கள் மேலே இறங்கி வந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி ஆராதனை பண்ண ஆரம்பிச்சிட்டான். மாலைகள்லாம் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க பூசாரிகள். சொல்ற, இல்லை இல்லை, நாங்கள் மனிதர்கள், கிறிஸ்து என்கிறது இயேசு, இயேசு என்கிற தெய்வம். பிரசங்கிக்கிறார். மார்க்ஸ் மேடையில் பிரசங்கிக்கிறார். நீங்கள் அறியாதவரை ஆராதிக்கிறீர்கள், நாங்கள் அறிந்தவரை ஆராதிக்கிறோம். அவர் யாருங்கிறத சொல்றார். யூத ரபிமானுடைய தர்க்கமணி இயேசுவை குறித்து சொல்லுகிறார். அவரை பிடிச்சு சிறைச்சாலையில போடுறாங்க. தொழு மரத்துல கைகளை கால்களை மாட்டி வச்சிருக்குது, விலங்குகள் மாட்டி வச்சிருக்குது. நடுராத்திரில இருந்து ஜெபம் பண்றாரு. தெரிப்படுகிறது, சங்கிலியெல்லாம் தெரிப்படுகிறது, கதவுலாம் திறக்குது. சிறைச்சாலைக்காரன் தன்னை கொலை செய்யும்படி பட்டை தடுக்கிறான். சொல்ல, இல்ல இல்ல, நாங்கெல்லாம் ஓடலப்பா, இங்கதான்ப்பா இருக்கிறோம், கொலை செஞ்சிடாது. இயேசுவை சொல்லுகிறார், இயேசுவை அறிவிக்கிறார். அன்னைக்கு ராத்திரி ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுகிறார். preaching the gospel. அத்தனை சீஷர்களை இயேசுவை அறிவித்தார்கள். இந்த அப்போஸ்தலனாய் இருக்கிற பரிசுத்த பவுல் இயேசுவை சொன்னார். நமக்கு மேல்நாட்டில் வந்த மிஷனரிமார் இயேசுவை சொன்னார்கள். ஏன் இந்த இயேசுவை சொல்றாங்க? ஏன் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் இருக்க வார்த்தை சொல்றாங்க? இது உங்களையும் என்னையும் வாழ வைக்கிற வார்த்தை. இது உங்களையும் என்னையும் வாழ வைக்கிற வார்த்தை. அப்போஸ்தலனாய் இருக்கிற பரிசுத்த பவுல் ஏன் சுவிசேஷத்தை பிரசங்கிச்சாரு? தனக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவரை குறித்து மற்றவர்களுக்கு ஏன் சொன்னாரு? தனக்காக ஜீவனை கொடுத்த ஒருவரை குறித்து பிரசங்கித்தார். இந்த அன்பு அவரை மாற்றிவிட்டது. இந்த அன்பு அவரை மாற்றிவிட்டது. உங்களை இயேசுவின் அன்பு மாற்றி இருக்குமானால், உங்களையும் கிறிஸ்துவின் அன்பு மாற்றி இருக்குமானால், உங்களையும் ஆண்டவருடைய அன்பு மாற்றி இருக்குமானால், அவரை குறித்து சொல்லாம இருக்க மாட்டீங்க. அவரை குறித்து சொல்லாம இருக்க மாட்டீங்க. ஒருத்தர் உதவி செய்தார்னா எல்லாத்தையும் சொல்றீங்களா, உதவி செய்தார் உதவி செய்தார்னு. அதோட எவ்வளவு பெரிய உதவி கிறிஸ்து செய்திருக்கிறார், இயேசு செய்திருக்கிறார். அதை ஏன் சொல்ல மாட்டேங்க? அவர் செய்த உதவி
அவர் நம்மேல் வைத்திருக்கிற அன்பு அளவிட முடியாது, ஆழமில்லாத அன்பு, அளவிட முடியாத அன்பு. நீளம், அகலம், உயரம், ஆழம் கிடையாது. அவ்வளவு அன்பு நம்ம மேல வச்சிருக்கிறார். அவ்வளவு அன்பு வச்ச ஆண்டவருடைய கட்டளையை நிறைவேற்றுறோமா? ஏன் நிறைவேற்றல? பயம். பயத்தை விட்டு வெளியே வாங்க, வெக்கத்தை விட்டு வெளியே வாங்க. பைபிள் தூக்கிட்டு போற கூட இன்னைக்கு அநேகருக்கு வெக்கம். யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்க, அந்த வெக்கத்தை விட்டு வெளியே வாங்க. கிறிஸ்துவின் வார்த்தையை நீங்கள் சுமந்தால் இந்த வார்த்தை உங்களை சுமக்கும். இது மனிதனை சுமக்கிற வார்த்தை. இந்த வார்த்தையை நீங்கள் சுமந்தீர்களானால் இந்த வார்த்தை உங்களை சுமக்கும். இந்த வார்த்தை உங்களை சுமக்கும். இது வாழ வைக்கும் வார்த்தை. அப்போஸ்தலனாய் இருக்கிற பரிசுத்த பவுலை மாற்றினது இந்த வார்த்தை. அவரை ஊழியனாய் மாற்றினது இந்த வார்த்தை. இந்த வார்த்தை அவரை வாழ வைத்தது. பெரிய அப்போஸ்தலனாய் மாற்றினது அதே வார்த்தை உங்களை வாழ வைக்கும். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த மகிமை நேர நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு ஒருவரைக்கான ஜெபிக்கிறேன். வாழ வைக்கிற உம்முடைய வார்த்தை, வாழ வைக்கிற உம்முடைய வார்த்தை இவர்களை வாழ வைக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். பிரச்சனையோடு, போராட்டத்தோடு, நெருக்கத்தோடு, கலக்கத்தோடு கூட, பாடுகளோடு கூட இருப்பார்களாம். இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் இதை மாற்றி போடும்படியாக ஜெபிக்கிறேன். சரீரத்தில் வியாதியின் கூறுகள் இருக்குமானால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த வியாதியின் கூறுகள் எல்லாம் கர்த்தர் எடுத்து போடும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அந்த வியாதியின் கூறுகளை எல்லாம் கர்த்தர் மாற்றி போடும்படியாக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய வல்லம் இறங்கி கிரியை செய்யட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். உடைய மாறாத மகத்துவத்தின் வல்லம் இறங்கி கிரியை செய்யட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவருடைய வல்லம் இறங்கி கிரியை செய்வதாக. நோயின் கூறுகள் இயேசுவின் நாமத்திலே மறைவதாக. பொல்லாத பிசாசின் கிரியைகள் இயேசுவின் நாமத்திலே மறைவதாக. இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லாவித வியாதியின் கூறுகளும் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும் என்று சொல்லி சரத்தில் எல்லாவித வியாதியின் கூறுகளும் மறைவதாக இயேசுவின் நாமத்தில். யாரெல்லாம் இன்னும் வியாதிக்காக ஜெபிக்கிறார்களோ, சடத்திற்கு நோய்க்காக ஜெபிக்கிறார்களோ, இயேசுவின் நாமத்தில் மறையட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கடன்கள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். மகிழ்ச்சியாவையும் மகிமை டிவி நடத்தி கொண்டிருக்கிற தேவ மனிதனுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் இன்னும் ஆசீர்வதிப்பீரா, இன்னும் உயர்த்தும். இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.